Fourth difference between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே நான்காவது வித்தியாசம். And not legalism. விடுதலை. விடுதலை. கட்டுப்பாடு இல்லை. பிரமாண கட்டுப்பாடு இல்லை, விடுதலை. Liberty, glorious liberty of the sons of God. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு சுயாதீனம். Turn with me to 2 Corinthians 3rd chapter. 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயம். We'll read from verse 3 to 6. 3 முதல் 6. You see, it says it is not written with ink, இது மையினால் எழுதப்படவில்லை, but it is written by the Spirit. ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. It is not written on the tables of stone. அது கற்பலகைகளில் எழுதப்பட்டதல்ல. It is written on tablets of flesh. இது சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. You see, letter versus spirit, stone versus heart. இது எழுத்திற்கும் ஆவிக்கும் கல்லிற்கும் சதைக்கும் இடையே உள்ள வித்தியாசம். And reading from 14th verse. Please follow this passage carefully. 14ஆம் வசனத்திலிருந்து கவனமாய் பாருங்கள். We'll go up to verse 17. 17 வரை வாசிக்கிறோம். Their minds were hardened. அவருடைய மனது கடினப்பட்டது. Until this day. இந்நாள் வரைக்கும். Look at that. Until this day. இந்நாள் வரைக்கும். When the Old Testament is read, the same veil remains unlifted on them. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. He is talking about the continuing practice in the Jewish temple. யூத ஜெப ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட முறை அது. He is addressing a believers congregation. ஆனால் இவர் இந்த நிருபத்தை விசுவாசிகள் சபைக்கு எழுதுகிறார். But when there was a believers congregation, the temple priests and the temple worship were still going on, isn't it? அங்கே விசுவாசிகள் ஓரிடத்தில் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஜெபாலயத்திலே ஆராதனை நடந்தது, வேத வாசிப்பு நடந்தது, எல்லாம் இருந்தது. And there were also many synagogues. அங்கே अनेक ஜெபாலயங்கள் இருந்தன. So these things were still going on. இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தன. So writing to the New Testament congregation, Paul refers to them. இங்கே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எழுதும்போது யூத ஜெபாலயத்தில் தேவாலயத்தில் நடக்கிற சம்பவத்தை எழுதுகிறார். Until this day. இந்நாள் வரைக்கும். He says, even after Christ has come. ஆண்டவராகிய இயேசு வந்த பிறகும் whenever they are reading the Old Testament, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது there is a veil that comes on their face. அவருடைய முகத்திலே ஒரு முக்காடு இருக்கிறது. But when they come to Christ, ஆனால் கிறிஸ்துவிடத்தில் வருவதனால் it is removed. அது நீக்கப்படுகிறது. Even to this day. இந்நாள் வரைக்கும். Because they are still holding on to that Old Testament ritual in the temple. ஜெப ஆலயத்தில் தேவாலயத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு பாரம்பரிய சடங்குகளை அவர்கள் அனுசரித்துக் கொண்டிருப்பதினால் a veil lies not only on their face but also on their heart. அவருடைய முகத்தில் மட்டுமல்ல இருதயத்திலும் அந்த முக்காடு இருக்கிறது. Nevertheless, ஆயினும் if they come to the Lord, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, if they leave the temple and come to the church, அவர்கள் தேவாலயத்தை விட்டுவிட்டு ஆலயத்தை விட்டு சபைக்கு வருவார்களானால், if they leave the temple and come to the church, ஆலயத்தை விட்டு சபைக்கு வருவார்களானால், that is turning to the Lord, கர்த்தரிடத்தில் திரும்பினால், the veil is taken away. அந்த முக்காடு எடுபட்டு போம். The Lord is the Spirit. கர்த்தரே ஆவியானவர். Where the Spirit of the Lord is, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ there is liberty. அங்கே விடுதலையும் உண்டு. Where do we normally use this verse? இந்த வசனத்தை நாம் பொதுவாக எங்கே பயன்படுத்துகிறோம்? If you want to have the worship without any order, tell them where there is Spirit of the Lord, there is liberty. ஒரு ஒழுங்கு இல்லாமல் கிரமம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் இந்த வசனத்தை சொல்லிவிட வேண்டும். Where there is Spirit of the Lord, கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. Do as you like. நீங்கள் விரும்புகிறபடி செய்யுங்கள், ஆராதியுங்கள். But that is not the context of that verse. ஆனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சந்தர்ப்பம் அதுவல்ல. When you come to the Lord, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, when the Spirit of the Lord is, கர்த்தருடைய ஆவி அங்கே இருக்கிறார், you are liberated from the Old Testament legalism. பழைய ஏற்பாட்டு பிரமாண கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். There is liberty means you are free in Christ and no more under the law of Moses. அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னால் நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல, விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். From what things are we delivered? எதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? We'll quickly take 1, 2, 3 things. 1, 2, 3 என்று நாம் சீக்கிரமாய் பார்க்கலாம். Number 1, from the observance of special days and special seasonal rituals we are delivered. நாம் சிறப்பு நாட்களை அனுசரிப்பதிலிருந்து, சிறப்பு சடங்குகளை அனுசரிப்பதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Galatians chapter 4. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். Reading from verse 8 to 11.
8 முதல் 11 வரை. When you did not know God, you served those which by nature are not gods. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். Now after you have known God, or rather are known by God, இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, how is it that you turn again to the weak and beggarly elements to which you desire again to be in bondage? பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? You observe days and months and seasons and years. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. I am afraid that I have labored for you in vain. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். Why go back to those rituals again? ஏன் இந்த சடங்குகளுக்கு திரும்பி போகிறீர்கள்? He says it is going back to the beggarly elements. அந்த வெறுமையான வழிபாடுகளுக்கு ஏன் போகிறீர்கள்? He says in verse 8 it is going back to paganism. நீங்கள் 13வது வசனத்தை 8th verse. 8வது வசனத்தை சொல்லி நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தீர்கள். You see, he calls that Old Testament religion in the light of the New Testament as paganism. அவைகள் அஞ்ஞான மார்க்கம் என்று சொல்கிறார் இந்த புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே. So we are all delivered today from that. இன்றைக்கு கிறிஸ்துவினால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். We have no Sabbath. நமக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது. Sometimes we think that Old Testament Saturday was Sabbath, New Testament Sunday is the Sabbath. No. சில சமயங்களில் நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டின்படி சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று நினைக்கிறோம். It is just modifying the law of the Old Testament for New Testament. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய புதிய ஏற்பாட்டு நிலைமைக்கு மாற்றுவது போல இது. It was not a shift from Saturday to Sunday. சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் கிடையாது இது. Sabbath is a shadow of our rest in Christ. இந்த ஓய்வு நாள் என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அடைகிற இளைப்பாறுதலுக்கான நிழலாட்டமான நாள். If you want to keep a day special for you, keep it unto the Lord. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் அனுசரிக்க விரும்பினால் அதை கர்த்தருக்கென்று வைத்துக் கொள்ளுங்கள். If you don't want to keep any day special unto the Lord, don't keep it special unto the Lord. நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட நாளையும் சிறப்பாக அனுசரிக்க விரும்பவில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கென்று அனுசரியாமல் இருங்கள். You are free in Christ. You are not under a new bondage. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுயாதீனராய் இருக்கிறீர்கள், எந்த அடிமைத்தனத்திற்கும் உட்பட்டவர்கள் அல்ல. But we feel that God has given us 7 days in our working days a week and we take one aside for God's work. But that's not law. That is liberty. தேவன் நமக்கு கிருபையாய் 7 நாட்களை தந்திருக்கிறார். அந்த 7 நாட்களிலே ஒரு நாளை கர்த்தருக்காக நாம் நினைத்திருக்கிறோம். இது ஒரு பிரமாணமாக அல்ல, அது கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிற சுயாதீனமாக. Of the 10 commandments you find the Sabbath is the only ceremonial commandment. இந்த 10 கற்பனைகளிலே இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பாயாக என்பதுதான் ஒரு வழிபாட்டுக்கரிய ஒரு சடங்கு கட்டளையாக இருக்கிறது. And you find that is the only commandment that is not repeated in the new covenant in the epistles. புதிய உடன்படிக்கையிலே திரும்ப சொல்லப்படாத ஒரு கற்பனை உண்டானால் அந்த கற்பனை தான். Because that is ceremonial and that is taken out. அது ஒரு சடங்கு, அந்த சடங்கு நீக்கப்பட்டாயிற்று. But all the other commandments are lifted up in standard. Don't commit adultery, said the Old Testament. But I say unto you, don't look at a woman to lust after her. Lift it up. பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு கற்பனை உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த கற்பனை மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. Old Testament 1 day a week, New Testament 7 days a week. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் தான். So it is all lifted up. அது எல்லாம் தரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. Now this is the liberty wherewith we come when we move into Christ and the veil is removed from our face and our heart. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் வரும்போது அடைகிற சுயாதீனம் என்பது இதுதான். இந்த மோசேயின் பிரமாணத்தினால் உண்டான அந்த முக்காடு முகத்திலிருந்து மட்டுமல்ல இருதயத்திலிருந்தும் நீக்கப்படுகிறது. Secondly, dietary regulations. அதைப்போல இரண்டாவதாக சாப்பாட்டிற்குரிய ஆகாரத்திற்குரிய கட்டுப்பாடுகள். Colossians 2nd chapter. கொலோசியர் 2ஆம் அத்தியாயம். Reading from 14 to 17. 14 முதல் 17. Having wiped out the handwriting of requirements that was against us. நமக்கு எதிரிடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து and nailed it to the cross. அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து. Verse 16. 16. Therefore, ஆகையால் let no one judge you in food or in drink. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. Eat whatever you want. நீ என்ன விரும்புகிறாயோ சாப்பிட அதை சாப்பிடு. You want mutton, eat mutton. மட்டன் சாப்பிட்டால் சாப்பிடுங்கள். You want mutton, eat mutton. மட்டன் வேண்டால் மட்டன் சாப்பிடுங்கள். You want putton, go for putton. You know what putton is? Pork.
Anything you want, you eat. Everything that God has created is clean. தேவன் சிருஷ்டித்த அனைத்தும் சுத்தமானதுதான், நீங்கள் சாப்பிடலாம். Romans 14:14 and 15. ரோமர் 14:14-15. 1 Timothy 4:4-5. 1 தீமோத்தேயு 4:4-5. All the creation of God is clean. தேவனுடைய சிருஷ்டிப்பு அனைத்தும் சுத்தமானவைகள். Nothing to be set aside. எதுவும் ஒதுக்கப்பட்டது விலக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. Only what will not digest, you set aside. ஜீரணிக்க முடியாததை சாப்பிட வேண்டாம். Now I like pork, but I can't eat pork because I am a cholesterol patient. நான் எனக்கு கொலஸ்ட்ரால் என்ற பகுதி அதிகமா இருப்பதனால இந்த பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, ஆகவே நான் சாப்பிட மாட்டேன். And we have got two friends who have come from Shillong. ஷில்லாங்கில் இருந்து 2 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். We went to their market. அவருடைய கடைக்கு நாங்கள் போனோம். I have traveled so many countries in the world. உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். But I have not seen so many pork stalls as I have seen there. அந்த ஷில்லாங்கிலே அத்தனை பன்றி இறைச்சி கடைகள் இருந்தன, மிக நேர்த்தியா இருந்தது. Nearly 200 pork stalls and about 300-400 heads of these pigs. அந்த கடையிலே ஏறத்தாழ 200 பன்றி இறைச்சி விற்கிற கடை இருந்திருக்கும். அநேக பன்றி தலைகள் அங்கே வைத்திருந்தார்கள். And my wife was coming with me, so I could not eat a bit. I could not taste a bit. என்னுடைய மனைவி என்னோடு கூட வந்தபடியினாலே அந்த பன்றி இறைச்சியில ஒரு துண்டு கூட சாப்பிட முடியவில்லை. So I tasted them with my eyes. I could not taste them with my கண்ணால் சாப்பிட்டேன், வாயால் சாப்பிட முடியவில்லை. So no food, no drink, nothing is prevented. You just take what you want. Go ahead. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சாப்பிடலாம், எதுவும் விலக்கப்படவில்லை. No regulations. இந்த ஆகாரத்தை குறித்த எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. But you pray by thanksgiving and the word of God, everything is sanctified. ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். Thirdly, மூன்றாவதாக dress codes. உடையை குறித்து Avoid extravagant clothing. That is the general principle. பொதுவான தத்துவம் என்னவென்றால் அதிக விலை உயர்ந்த வஸ்திரங்களை தவிர்க்க வேண்டும். Be fashionable, but don't be indecent. நாகரிகமாய் இருக்க வேண்டும், ஆனால் அநாகரிகமாய் காட்சி அளிக்க கூடாது. Maintain sex distinctions in your dress. That's all. நீங்கள் உடை உடுத்தும் போது நீங்கள் ஆணா பெண்ணா என்று தெரிய வேண்டும், அவ்வளவுதான் முக்கியம். Keep your conscience clear. உங்களுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். Be considerate with other people. மற்ற மக்களை குறித்து கொஞ்சம் கரிசனையோடு நடந்து கொள்ளுங்கள். Away with the religion, touch not, taste not, handle not. தொடாதே, ருசி பாராதே, பாராதே என்கிற அந்த மார்க்க கட்டுப்பாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. You see, Colossians 2nd chapter says, கொலோசியர் 2ஆம் அத்தியாயத்தில் verses 20 to 23, we must read that. 20 முதல் 23 வரை வாசிக்க வேண்டும். If you died with Christ from the basic principles of the world, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், why as though living in the world do you subject yourself to regulations, touch not, taste not, handle not? இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? These things are all perishing with the using. இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. They are all commandments and doctrines of men, not doctrine of God. இவைகள் மனுஷருடைய கற்பனைகள், இது தேவனுடைய கற்பனை அல்ல. See, man is bringing lot of regulations. மனிதன் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார், restrictions. சில கற்பனைகளை சொல்லுகிறான், தடைகளை போடுகிறார். They are not God's doctrine. அது தேவனுடைய போதனை அல்ல. But these things have an appearance of wisdom in self-imposed religion. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் கொண்டிருக்கிறது. It has a false humility. இது மாயையான தாழ்மை. It looks as if we are neglecting our body. நம்முடைய சரீரத்தை ஒடுக்குகிறோம் என்பது போல சொல்லுகிறது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, they have no value. அவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. Is that right? அப்படித்தான். They have no value. அவைகளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. By bringing restrictions, you will think you are neglecting your body, you are humbling yourself, and then it is wisdom. So many things you will say. But the Bible says, this touch not, taste not, handle not. This series, it is useless. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகள் தேவனுடைய கட்டளைகள் கிடையாது, மனிதருடைய கட்டளைகள். இது மாயையான தாழ்மையை காட்டும், அதோடு கூட ஞானம் என்ற பேர் இருக்கும், சரீர ஒடுக்கம் என்று சொல்கிற சில காரியம் இருக்கும். ஆனால் இவைகள் ஒரு நன்மையும் கொண்டு வராது. Those days it is touch not, taste not, handle not. அந்த நாட்களே தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்பது. Today wear not, watch not, all these things are added. இந்த நாட்களே இவைகளை உடுத்தாதே, பாராதே என்று சொல்வார்கள். Brothers and sisters, we have a liberty in Jesus Christ.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு சுயாதீனம் உண்டு. We don't go and stand before a list of rules and say 1, 2, 3, but we have the list in our hearts. நாம் ஒரு பெரிய பட்டியல் எங்கோ இருக்கும், அதை பார்த்து 1, 2, 3 என்று டிக் அடித்துக் கொண்டு நாம் வாழ்வதில்லை. நம்முடைய உள்ளத்திலே ஒரு பட்டியல் இருக்கிறது. Don't impose your convictions which are not doctrinally based on the scriptures upon another person. வேத வசனத்தின்படியான ஒரு கட்டளையா இல்லாமல் இருக்குமானால் அதை மற்றொரு பேரிலே நாம் திணிக்க கூடாது. You should never do that. That is what we are doing these days in our churches. Each church has got lots of restrictions. இந்த நாட்களிலே அநேக சபைகளிலே அவர்களாகவே போட்டுக்கொண்ட சில கட்டுப்பாடுகள் உண்டு. But the Bible says in Galatians 5:1, கலாத்தியர் 5:1 வேதம் சொல்கிறது, stand fast in the liberty wherewith Christ has made us free, and don't again be entangled in the yoke of bondage. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். Does it mean that in the New Testament we don't have any laws and rules and regulations? இப்படி சொல்வதனாலே புதிய ஏற்பாட்டிலே எந்த ஒரு பிரமாணம் கிடையாது, கட்டளை கிடையாது என்று அர்த்தமா? There are, but they are not out of legalism, but out of love for God and love for our men. இது தேவன் கொடுத்த பிரமாணத்தின் அடிப்படையில் உண்டான கட்டளைகள் கிடையாது. ஆனால் தேவன் பேரிலும் மனிதர் பேரிலும் நமக்கு இருக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் நடந்து கொண்டுகிற முறை. We love him, so we obey him. நாம் அவரை அன்பு கூறுகிறபடியினால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம். I love my neighbor as myself, so I try to do things which will not interfere with his freedom. என்னை போல பிறனை நான் நேசிக்கிறபடியினாலே அவனுக்கு வேதனை உண்டாக்குகிற துன்பம் உண்டாக்குகிற காரியத்தை நான் செய்வதில்லை. A Pharisee may invite Jesus Christ for dinner. ஒரு பரிசேயன் ஆண்டவராகிய இயேசுவை சாப்பிட அழைக்கலாம். But only a forgiven sinner will wash his feet with tears. ஆனால் மனம் திரும்பின ஒரு பாவிதான் அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவ முடியும். This is the difference between law and love. அதுதான் பிரமாணத்திற்கும் அன்பிற்கும் உள்ள வித்தியாசம். The Pharisee who invited Jesus Christ for dinner, he did everything legally. விருந்திற்கு அழைத்த பரிசேயன் அவன் பிரமாணத்தின்படி ஆண்டவருக்கு செய்தான். But there was a woman. ஆனால் அங்கே ஒரு பெண் இருந்தாள். She had total freedom. அவளுக்கு முழு விடுதலை. She was a free woman. அவள் விடுதலையாக்கப்பட்ட பெண். Because she was a freed woman. அவள் ஏனென்றால் விடுவிக்கப்பட்ட பெண். So she extravagantly expressed her love for her master. தன் ஆண்டவர் பேரிலே தம்முடைய அன்பை கொட்டினாள். Legalists pay tithes. பிரமாணக்காரர்கள் தசமபாகம் கொடுப்பார்கள். Lovers give total. ஆனால் அவரை நேசிப்பவர்கள் முற்றும் கொடுப்பார்கள். That's the difference. அதுதான் வித்தியாசம். That's why in the New Testament there is no law of tithing. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே தசமபாகம் என்ற கட்டளை கிடையாது. It's not at all there. அங்கே இல்லை. That's Old Testament. அது பழைய ஏற்பாடு. Doing comes from being and not being from doing. என்னவா இருக்கிறோமோ அதிலிருந்து தான் நம்முடைய செயல். ஆனால் எதை செய்தோமோ அதை போல மாறுவோம் என்பதற்கு அத்தாட்சி இல்லை. That's the principle of New Testament. புதிய ஏற்பாட்டின் தத்துவம் அதுதான். Fifthly and finally, ஐந்தாவதாக கடைசியாக, what's the difference between the Old Testament and the New Testament? பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். Spiritual blessings rather than physical or material blessings. பொருளாதார ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். We call Abraham our father. ஆபிரகாமை நம்முடைய பிதா என்று அழைக்கிறோம். What sort of blessings was he blessed with, and அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அருளப்பட்டன? Turn with me to the book of Genesis chapter 24. ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அத்தியாயம் verses 35 and 36. 35 36. Genesis 24, 35 and 36. ஆதியாகமம் 24, 35, 36. Here is Abraham's servant speaking to Rebekah's people. இங்கே ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபேக்காளினுடைய பெற்றோர் வீட்டாரிடத்தில் பேசுகிறார். I am Abraham's servant. ஆபிரகாமின் ஊழியக்காரன். The Lord has blessed my master greatly. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். Hey, what's that great blessing? அந்த பெரிதான ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? God has given him flocks. தேவன் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார். Silver, வெள்ளி, gold, பொன்னு, male and female servants, வேலைக்காரர், வேலைக்காரிகள், camels and donkeys, ஒட்டகங்கள், கழுதைகள். And Sarah, my master's wife, bore a son to my master when she was old. என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். And to him he has given all that he has. அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். This is the Old Testament blessing. இதுதான் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். Camels, cats, dogs, donkeys. This
This is all the Old Testament blessing. இந்த பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்று சொன்னால் கழுதை, ஒட்டகம், ஆடு, மாடு, குதிரை எல்லாம். That's what is meant by my God has blessed by master great. என் ஆண்டவர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அதான் அர்த்தம். When we move to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது Ephesians chapter 1 verses 3 to 14. எபேசியர் 1 அத்தியாயம் 3 முதல் 14 வரை. You read that when you find time. நேரம் இருக்கும்போது வாசித்துக் கொள்ளுங்கள். But I will read just that first verse, third verse. மூன்றாம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். Blessed be the God and Father of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். He has blessed us with, அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதனால்? with every spiritual blessing in the heavenly places in Christ. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். If you read up to verse 14, 14ஆம் வசனம் வரை வாசித்தால் you know what we read? என்ன வாசிக்கிறோம்? Holiness, பரிசுத்தம், sonship, புத்திர சுவிகாரம், grace, கிருபை, redemption, மீட்பு, forgiveness, மன்னிப்பு, riches of grace, கிருபையின் ஐஸ்வரியங்கள், inheritance, சுதந்திரம், salvation, ரட்சிப்பு, Holy Spirit. பரிசுத்த ஆவி. No camels and donkeys walking around here. அங்கே எந்த ஒட்டகமும் மாடு நடப்பதே இல்லை. It's different. அங்கே கிடையாது. This is different. அது வேறு, இது வேறு. All spiritual blessings. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். Lack of this understanding between the Old Testament and New Testament is the inherent weakness of the prosperity doctrine of the day. இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் இது என்று அறியாதபடியினால் தான் இந்த செழிப்பின் உபதேசத்திலே இந்த ஒரு குறைபாடு, which we will deal with tomorrow. நாளை தினம் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So what is basically wrong with the prosperity doctrine? We have now laid the foundation. செழிப்பின் ஆசீர்வாத உபதேசத்தின் அடிப்படை not செழிப்பு, சுகபோக சுகபோக வாழ்வின் ஆசீர்வாத ஊழிய சுகபோக சுவிசேஷம் சுகபோக ஆசீர்வாத சுவிசேஷத்தினுடைய அடிப்படை தவறு என்ன, உபதேச தவறு என்ன என்பதை நாம் படித்துக் கொள்வதற்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த வித்தியாசங்கள். It is basically failure to differentiate between the Old Testament emphasis and the New Testament trust. அடிப்படையாக அதன் முதல் காரணம் என்ன, அடிப்படையான காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாடு எதை சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு எதை வாக்கு பண்ணுகிறது சரியாய் அறியாமல் இருப்பதுதான். The new covenant has superseded the old covenant. Then we have a question that what's the use of the 39 books of the Old Testament in our Bible? இப்படி புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாட்டை நிறைவு பண்ணி அது முற்றுப்பெற செய்திருக்குமானால் இந்த பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களை வைத்து என்ன பயன்? Now the Old Testament can be categorized into 4 sections. இந்த பழைய ஏற்பாடு 4 பகுதியாய் பகுக்கலாம். Number 1 history, ஒன்று சரித்திரம், number 2 law, இன்னொன்று பிரமாணம். Sorry, I didn't put on this mic. And the third one is prophecy. மூன்றாவது தீர்க்க தரிசனம். And the fourth one is wisdom books. நான்காவது ஞான புத்தகம், புத்தகங்கள், ஞான புத்தகங்கள். History, law, prophecy and wisdom books. சரித்திர புத்தகம், நியாய பிரமாண புத்தகம், புத்தகங்கள், அதேபோல தீர்க்கதரிசன புத்தகங்கள், ஞான புத்தகங்கள். What's the use of each of these sets of books for us who are living in the New Testament, New Covenant days? புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த 4 வகையான புத்தகங்களை வைத்து என்ன பயன்? Number 1 history. ஒன்று சரித்திர புத்தகம். We learn lessons of great value both from the good and bad examples in the books of history. சரித்திர புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் மூலமாக நன்மையானது தீமையான எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நல்ல படிப்பினைகளை எடுத்துக்கொள்கிறோம். 1 Corinthians 10:11 Paul says these things happen to them and they serve as examples to us upon whom the ends of the world have come. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கடைசி காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது என்று எழுதியிருக்கிறார். But we need to keep in mind certain things when we study the Old Testament narratives. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை படிக்கும்போது ஒன்று கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். None of the Old Testament narratives will teach a doctrine directly, but it may illustrate it. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த சம்பவங்கள் ஒன்றாகிலும் நேரடியான ஒரு உபதேசத்தை நமக்கு போதிக்காது, ஆனால் அதிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் இருக்கலாம். They record what happened, not what
should have happened. அங்கே எழுதப்பட்டிருப்பது என்ன நடந்தது என்பதுதான். என்ன நடக்க போகிறது என்று எழுதப்படவில்லை. என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. They write what happened. They don't write what should have happened. நடந்தது என்ன என்று எழுதியிருக்கிறார்கள், இன்னவாய் நடந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதவில்லை. So what people do in the narratives may or may not be a good example. ஆகவே இந்த சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நபர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம், தீயவர்களாயும் இருக்கலாம். Now if you put all these things together, generally we have more of bad examples than good examples from the narrative of history. இந்த சரித்திர புத்தகங்களை ஒட்டுமொத்தமாக நாம் கவனித்து பார்ப்போமானால் நன்மையான எடுத்துக்காட்டுகளை விட தீமையான எடுத்துக்காட்டுகள் தான் ஏராளம் இருக்கிறது. And we also must see that these narratives are selective, they are not complete. இந்த சரித்திர எழுத்துக்கள் எல்லாம் முழுமையானதல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட சில சம்பவங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றன. Just to illustrate and continuity of that story, certain things are picked up and many things are laid aside. எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தினுடைய தொடர்ச்சிக்காக ஒரு சங்கிலி போன்ற இணைப்பு சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர எல்லா சம்பவமும் எழுதப்படவில்லை. That's why you find that the same incident repeated in two different places, you find chronologically things are different. ஒரே சம்பவம் தான் இரண்டு இடங்களில் இருக்கும், ஆனால் வரிசைப்படி அதாவது கிரமத்தின்படி அது இருக்காது. First Kings, Second Kings versus First Chronicles, Second Chronicles, the same instance you find a lot of difference. ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள், ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் புத்தகத்தில் ஏற்கனவே நடந்த சம்பவம் அங்கும் இருக்கும் இங்கும் இருக்கும். But in total, in the final analysis, God is the hero of all the narratives. ஆனால் முடிவில் பார்த்தால் சரித்திரத்தின் கதாநாயகர் நம்முடைய ஆண்டவர் தான். Namely the law. இரண்டாவது பகுதி நியாயப்பிரமாண புத்தகங்கள். Now when we say law, பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது it refers to the 10 commandments. 10 கற்பனைகளை சொல்கிறது. And all the religious, ceremonial, physical, agricultural, political, civil and military laws. இது மார்க்கத்துக்கு மத சம்பந்தமான, அதே நேரத்தில் சடங்குகளுக்கு அடுத்த, சரீரத்திற்கு அடுத்த, விவசாயத்துக்கு அடுத்த, அரசியலுக்கு அடுத்த, சமுதாயத்திற்கு அடுத்த, ராணுவத்திற்கு அடுத்த சட்டதிட்டங்கள். All these things put together, there is one word that is used as a summary, the law. இவை எல்லாவற்றையும் சேர்த்து பிரமாணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. So what is the purpose of the law for us today? இன்றைக்கு இந்த பிரமாணத்தினால் நமக்கு என்ன பயன்? The law shows us God's holiness and his standard of expectation. அந்த பிரமாணமானது தேவனுடைய தரம் என்ன, நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று இதை சுட்டிக்காட்டுகிறது. And it also shows us our sin. You know, Paul said, after the law came, I understood that I was a sinner. பவுல் சொல்கிறபடி பிரமாணம் வராதிருந்தால் பாவம் என்னதென்று அறிந்திருக்க மாட்டேன் என்று, அந்த பிரமாணம் வந்ததினால் பாவம் என்ன என்று நமக்கு தெரிகிறது. And also we understand when we read the law that Jesus as the son of the law, he fulfilled all the law. இந்த பிரமாணத்தை நாம் வாசிக்கும் போது இன்னொன்று விளங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரமாணத்தின் புத்திரராக வெளிப்படுத்தி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். He told his people, அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், don't think I have come to destroy the law. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். I have come to fulfill the law. அதை பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். So there is only one person in the world who fulfilled all the law, and that was Jesus, the son of the law. உலகத்திலேயே ஒரே ஒரு நபர்தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றினவர். அது நியாயப்பிரமாணத்தின் புத்திரராக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. After that he raised the standard, saying, I say unto you, I say unto you, but I say unto you. அவர் அவ்விதமாய் நிறைவேற்றின பிறகுதான் இவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது என்று பிரமாணத்தின் அளவை உயர்த்தினார். And putting all of them together, he told his disciples, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து சீடர்களுக்கு இவ்விதமாய் சொன்னார், unless your righteousness exceed the righteousness of the Pharisees, you shall not enter the kingdom of heaven. பரிசேயர் வேதபாரர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். So what we need to exceed, that is shown to us in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் நாம் அதிகமாய் செய்ய வேண்டும், நாம் எதை அதிகரித்து எதிலிருந்து கூட்டி செல்ல வேண்டுமோ அந்த அளவை பழைய ஏற்பாடு சுட்டி காட்டுகிறது, பிரமாணத்தின் புத்தகம் சொல்லுகிறது. And also when you look at the law of the Old Testament, you appreciate the goodness of God's grace. இந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை பார்க்கும்போது தேவன் நம் பேரில் வைத்திருக்கிற தயவை மெச்சிக்கொள்கிறோம். If a son does not obey his parents more than once, ஒரு மகன் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு முறைக்கு மேல் கீழ்ப்படியாமல் போனால், if he becomes a disobedient guy, அவன் கீழ்ப்படியாத மகனாய் இருப்பானால், you know what you should do? அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனை you bring him out
அவனை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து call all the elders of the city. சபை அந்த பட்டண கிராமத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு Let everybody throw a stone at that fellow. இந்த பையன் பேர்ல எல்லாரும் கல்லெறிய வேண்டும். Until he is finished and buried. அவன் செத்து போகிற வரைக்கும், அவன் சாகடிக்கப்படுகிற வரைக்கும் கல்லடிக்க வேண்டும். If that was in application today, இன்றைக்கு ஒருவேளை அது செயலில் இருந்தால் how many of us would be sitting here? எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்குமோ தெரியாது. நிழலின் அருமை. So you understand the preciousness of grace when you read the law. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போதுதான் கிருபையின் விலையேறப்பெற்ற தன்மை நமக்கு தெரியும். That's the purpose of the law today in our Bible. நம்முடைய வேதாகமத்தில் நியாயப்பிரமாணம் இருப்பதனுடைய நோக்கமே அதுதான். But if people don't accept the gracious message of the gospel today, இந்த விலையேறப்பெற்ற சுவிசேஷத்தின் தன்மையை ஜனங்கள் உணராதபடியினால், and if they don't quickly press into the kingdom, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் துரிதமாய் அவர்கள் வரவில்லை என்றால், by violence, if they don't quickly enter the kingdom, பலவந்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குள் வரவில்லை என்றால், they will have to fulfill all the law of the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தான் தீர வேண்டும். We are not under the law, நாம் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. but some laws have been renewed for us now. ஆனால் சில பிரமாணங்கள் நமக்காய் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. How we must love our neighbor, நம்முடைய அயலாரை எப்படி நேசிக்க how வேண்டும், we should take care of the poor people. ஏழை எளிய மக்களை எப்படி கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். You know, these things are all repeated with a renewal and enhancement in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இந்த பிரமாணங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the civil laws and the ceremonial laws are all gone. சமுதாய அந்த மார்க்க சம்பந்தமான பிரமாணங்கள் நீக்கப்பட்டு விட்டன. But the principles of justice are still valid there. ஆனால் நீதி என்பதை குறித்த தத்துவம் இன்னும் இருக்கிறது. Coming to the third section of prophecy, தீர்க்க தரிசன புத்தகங்கள் மூன்றாவது பகுதி. we have major prophets, minor prophets. Old Testament has got lots of prophecy. பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் என்று அநேக தீர்க்க தரிசன புத்தகங்கள் உண்டு. The New Testament was concealed in the Old Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. And the Old Testament is revealed in the New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Maybe you can write it down. This is easy to remember and important to remember. இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சுலபமான ஒன்று, எழுதிக் கொள்ளுங்கள். The New Testament was concealed in the Old Testament. You don't write New Testament, write NT and OT. The NT was concealed in the OT. And the OT is revealed in the NT. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது. Yeah, thank you. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு மலர்ந்திருக்கிறது. Very good. That's good. Revealed. மலர்ந்திருக்கிறது. That's good. Now the prophecy of the Old Testament is the foundation for the New Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு அஸ்திபாரமானவைகள். Because we read, according to the scriptures, Christ died, and according to the scriptures, Christ rose again. So that according to the scriptures refer to the Old Testament. That serves as a foundation for our gospel. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமக்காய் மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பது அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை தான் சொல்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு அஸ்திபாரங்கள். Jesus Christ was prophesied by the Old Testament prophets. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And Jesus Christ is proclaimed by the New Testament apostles. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் மூலமாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். So upon the foundation of the Old Testament prophets and the New Testament apostles, the Church of Jesus Christ is built. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரம், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலருடைய அறிவிப்பின் பேரிலே தேவனுடைய சபை கட்டப்படுகிறது. The Bible says the testimony of Jesus is the spirit of prophecy. வேதம் சொல்கிறது இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. So the sum and substance of all the Old Testament prophecy is Jesus Christ, and it is on him the church is built with the proclamation of the New Testament apostles, the foundation of apostles and prophets. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின் மையப்பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தீர்க்க தரிசனம் கூறி அறிவித்தார்கள்.
அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் அவரை அறிவிக்கிறார்கள். இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தின் மேல் தேவனுடைய புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதி ஞான புத்தகங்கள். யோபு, Psalms, சங்கீதங்கள், Proverbs, நீதிமொழிகள், Ecclesiastes, பிரசங்கி, Song of Solomon, உன்னத பாட்டு, and Lamentations. புலம்பல். Now these books together are called wisdom books. இவைகள் ஞான புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Or if you want, you can call them philosophical books. இல்லாவிட்டால் தத்துவ புத்தகங்கள் என்று சொல்லலாம். What is their value? இவைகளுடைய மதிப்பு என்ன? They have a tremendous devotional value. இவைகள் தியான வாழ்க்கைக்கு பயனுள்ள புத்தகங்கள். They speak about the longings of man. மனிதனுடைய வாஞ்சைகளை அது பேசுகிறது. They express the deep desires of human beings. மனுக்குலத்தின் உள்ளடக்கமான வாஞ்சைகளை சொல்கிறது. The feelings of humankind. மனிதனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. His joys, சந்தோஷம், his sorrows, அவனுடைய துக்கம், his cries, அவனுடைய கதறல், his prayers, அவனுடைய ஜெபம், his questions, அவனுடைய கேள்விகள், his disappointments. அவனுடைய ஏமாற்றங்கள். All these things find fluctuating here and there in these wisdom books. So they are called philosophical books. இந்த ஞான புத்தகங்களில் இவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகள் தத்துவ புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. And they give us the practical wisdom for a daily living. இன்றைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஆலோசனை அது கொடுக்கிறது. Somebody said in Psalms a Christian is on his knees and in Proverbs a Christian is on his feet. ஒருவர் இவ்விதமாய் சொன்னார், சங்கீத புத்தகத்தில் ஒரு கிறிஸ்தவன் முழங்காலில் நிற்கிறான், நீதிமொழிகள் புத்தகத்திலே அவன் நேர் காலில் நிற்கிறான். Psalms tell about our relationship with God and Proverbs tell about our relationship with man. சங்கீத புத்தகம் நாம் தேவனோடு கொள்ள வேண்டிய உறவையும், நீதிமொழிகள் புத்தகம் நாம் மனிதரோடு கொள்ள வேண்டிய உறவையும் சுட்டிக்காட்டுகிறது. When you read Proverbs, don't take it as guarantees from God. They are simply guidelines for life. General wisdom. நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது தேவனிடத்திலிருந்து வருகிற அத்தாட்சி என்று எடுத்துக்கொள்ள கூடாது, இது ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். Because Solomon was a highly disgusted man. ஏனென்றால் சாலமோன் மிகுந்த ஏமாற்றமுள்ள ஒரு மனிதன். And his testimony is not a very good testimony. அவனுடைய சாட்சி நல்ல சாட்சியா இல்லை. He had wisdom for others, but he had no wisdom for himself. அவன் மற்றவர்களுக்கு ஞானத்தை போதித்தான், அவனுடைய வாழ்க்கைக்கு ஞானம் இல்லாது வாழ்ந்தான். If he had wisdom, how he would have ever thought about having 1000 mother-in-laws? அவனுக்கு ஞானம் இருந்திருக்குமானால் 1000 மாமியார் வேண்டும் என்று விரும்பி இருப்பானா? 1000 wives you can handle, but how can you handle 1000 mother-in-laws? So that was the man. அதுதான் அந்த மனிதனுடைய முட்டாள்தனம். He tried everything. எல்லாம் முயற்சித்து பார்த்தான். Finally he came to a real point of despair and frustration. He said, vanity, vanity, vanity. Yes, you try 1000 wives, you'll say vanity. எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு கடைசியில் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொன்னார். But still God had given him wisdom. ஆனாலும் கூட தேவன் அவனுக்கு ஞானம் கொடுத்திருந்தார். So what we read in Proverbs should not be taken as a doctrinal, direct, guaranteed promise of God. It's a general guideline for our regular living. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருப்பது ஒரு நேரடியான தெய்வீக உபதேசம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது, கட்டளை என்றும் எடுத்துக்கொள்ள கூடாது. இது மனுஷீக வாழ்க்கையிலே மனிதன் வாழ்வதற்கான நடைமுறை ஆலோசனை, அவ்வளவுதான். And book of Job gives partial answers to the suffering, the mystery of pain. யோபின் புத்தகம் பாடுகள் படுவதில் உள்ள ரகசியத்தை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பகுதியாக the mystery of suffering is not fully resolved in any religious scripture. எந்த ஒரு மத புத்தகத்திலும் இந்த பாடுகளின் ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. Very, very difficult. அது கடினம். So especially when you go to certain hospitals, you just cannot explain certain things. சில மருத்துவமனைகளுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சில வியாதியஸ்தரை நாம் பார்த்தால் அதற்கு காரணம் ஒன்றுமே நாம் சொல்ல முடியாது. Still a mystery. So that's why they say it is the mystery of pain. இது வேதனையின் ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். No scripture in the world has fully explained it. எந்த ஒரு வேதமும் இந்த வேதனைகளின் ரகசியத்தை விளக்கி சொல்லவில்லை. Job gives some answers to that mystery of suffering. அந்த வேதனையின் ரகசியத்திற்கு யோபு கொஞ்சம் பதில் கொடுக்கிறார். But the full explanation for suffering is developed for our understanding in book of Hebrews and 1 Peter. ஆனால் பாடுகளின் ரகசியத்தை குறித்து கொஞ்சம் கூடுதலாய் அறிந்து கொள்வதற்காக எபிரேயர் நிருபத்திலும் 1 பேதுருவிலும் நாம் அதை வாசிக்கலாம். And then Song of Solomon. உன்னத பாட்டு. It is a love song written by Solomon. It is just commemorate his encounter with the Shulamite shepherdess. மந்தை மேய்த்துக் கொண்டிருந்த இடைப்பெண்ணாகிய சூலமித்தியால் பேரிலே
சாலமோனுக்கு உண்டான காதல் வெளிப்பாட்டின் ஒரு கடிதம், கவிதை. So Song of Solomon is a love story book for marriage relationship. திருமண உறவுக்கு அடுத்த காரியத்திற்கு இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஒரு காதல் கவிதை. Better don't use that book as an allegory of the relationship between God and Israel, Christ and church, and so on and so forth. தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் திருச்சபைக்கும் மணவாளனாகிய இயேசுவுக்கும் இடையே இருக்கிற ஒரு காதல் இல்லாவிட்டால் அன்பு என்பது உருவகப்படுத்தி பிரசங்கிக்க வேண்டாம். There is no New Testament basis for such allegorical interpretation. புதிய ஏற்பாட்டிலே இவ்விதமான உருவகப்படுத்தி உபதேசம் ஏதும் கிடையாது. Marriage is instituted by God. திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. The Bible says marriage is holy and the bed is undefiled. வேதம் சொல்கிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாக மஞ்சம் பரிசுத்தமானது என்று சொல்கிறது. So marriage is a holy institution by God. So about marriage in the Bible there is a book. Why not? திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒன்று. அந்த திருமணத்திற்கான ஒரு ஆலோசனையை தேவன் ஒரு புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறார். Don't say immediately you talk about marriage, don't think about it as carnal. No. திருமணம் என்று சொன்ன உடனே இது என்ன மாம்ச காரியம் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. Marriage is a very big subject. திருமணம் என்பது மிகப்பெரிய பாடம். It is so important that God says if a man is a failure in his marriage, he will be a failure in the ministry. இந்த திருமணம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவேதான் சொல்கிறார், ஒருவன் தன்னுடைய திருமண வாழ்வில் தோல்வியுற்றால் அவன் ஊழியத்திலும் தோல்விதான். So of the 66 books, God has given one book exclusively on marriage relationship. 66 புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் இந்த திருமண வாழ்வின் அன்பு வாழ்க்கையை குறித்து எழுதி இருக்கிறார். Even into that book don't try to read about the church. You got lots of books in the New Testament to study about it. அப்படிப்பட்ட குடும்ப உறவின் புத்தகத்தில் கூட இந்த திருச்சபையின் உறவை குறித்து நீங்கள் நுழைக்க வேண்டாம். When you talk about marriage, you talk about church. When you go to church, you talk about marriage. Why all this confusion? In each place you just confine it yourself and then there is no problem. திருமணத்திற்கு போனால் அங்கே சபையை பற்றி பேசு, சபைக்கு போனால் திருமணத்தை பற்றி என்று குழப்பம் வரக்கூடாது. So that is a book on love relationship. So that is for husband and wife to read as often as together. கணவன் மனைவியாக சேர்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், அது திருமண உறவுக்கு அடுத்த ஒரு புத்தகம். So that is about the wisdom book. So this is the purpose of the 4 sections in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 4 பகுதி புத்தகங்களை குறித்த விளக்கம் இதுதான். Now I would like you to keep some commentaries. You please note them down and buy them as and when the Lord enables you. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து இந்த காரியங்களில் படிப்பதற்கான சில புத்தகங்களை உங்களுக்கு எழுத அறிமுகப்படுத்துகிறேன். அவைகளை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வசதி இருக்கும்போது வாங்கிக் கொள்ளுங்கள். அது பயனுள்ளது. Every Christian must keep at least 1 or if possible 2 commentaries. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் குறைந்தது 1 அல்லது 2 வேதாகம விளக்க உரை நூல்கள் வைத்திருக்க வேண்டும். If you can afford to have only 1, please keep the one that I am going to say first. ஒருவேளை ஒன்றுதான் வாங்க முடியும் என்று எண்ணினால் நான் சொல்லுகிற இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். Bethany Parallel Commentary. Bethany Parallel Commentary. Old Testament 1 volume, New Testament 1 volume. Together 2 volumes. It is 3 in 1. அது 3 விளக்க உரைகள் ஒரே புத்தகத்தில். 3 commentaries are put together. 3 வேதாகம விளக்க உரைகள் ஒரே புத்தகத்தில் இருக்கிறது. If I remember correct, one is Matthew Henry, the other is Adam Clark, the other one is James Paulson. So I think 3 are put together side by side, 3 columns. அந்த ஒரே புத்தகத்தில் 3 வேதாகம விளக்க உரையாளர்கள் விளக்க உரை எழுதி இருக்கிறார்கள், அச்சடிக்கப்பட்டது. அது parallel commentary, 3 இணையாயிரு. How much does it cost now? $3,500. It's about $100. I think it is now $100. Okay, it is about 3,500. It's now 3,500 rupees. And if you are interested, we'll try to get it for you, provided you pay the cash first. அதனுடைய விலை $3,500, $100. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அதற்கு அதற்குரிய பணத்தை அனுப்பி வையுங்கள். Because credit purchase is not creditable. கடன் வாங்கி கடனுக்கு புத்தகம் வாங்குவது மரியாதைக்குரியது. Especially commentaries, if you buy on credit, we don't get the money. கமெண்ட்ரியை நீங்கள் கடனுக்கு வாங்கினால் அது பணமா எங்களுக்கு வருவதில்லை. Because you get so deeply involved in the study of commentary, you forget paying the money. வாங்கின பிறகு அதை கீழே வைக்க முடியாமல் படித்து நீங்கள் கடனை மறந்து விடுகிறீர்கள். So that's why I'm saying you pay cash and then we will get you that book. And the other one, Through the Bible, that is 5 volumes. Through the Bible, 5 volumes by Vernon McGee. Vernon, Vernon McGee. M-C-G capital E-E. M-C-G capital E-E. McGee.
This is published by Thomas Nelson. This is very good. Through the Bible. He's a great Bible teacher. Third one is KJV Parallel Bible Commentary. KJV Parallel Bible Commentary. This is just the KJV Bible text on one side and the commentary on the other column. So that's why they call it KJV Parallel Commentary. This is again by Thomas Nelson. No single author. Several evangelical authors have come together for this book. Now, for the subject that we have been studying this afternoon, Old Testament versus New Testament, etc., I would like you to go through the book that I have written. இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை குறித்து நீங்கள் கூடுதலாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். Again, that is the book of Romans. ரோமர் புத்தகத்தை குறித்த ஒரு புத்தகம், With God Again. திரும்பவும் தேவனோடு. This will soon come in time. With God Again. This is a short analytical work on the book of Romans. ரோமர் நிருபத்தை குறித்த ஒரு சுருக்க விளக்க உரை நூல் இது. So you can say law versus grace. That is given out here. பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள். Then open heaven. This is an analytical study of the book of Hebrews. திறந்த வானம் என்பது இது எபிரேய நிருபத்தை குறித்த விளக்க உரை நூல். Now this shows the difference between the shadow and the substance. நிழலுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். And then I have written a chapter titled Because he descended and ascended. அவர் கீழ் இறங்கி மேல் ஏறினார் என்பதினால் என்கிற ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறேன். Now that there is இறங்கினார் ஏறினார் ஆதலால், that is found in this book Enlightening Essays. கண் திறக்கும் கட்டுரைகள் என்ற இந்த புத்தகத்தில் அந்த கட்டுரை இருக்கிறது. So I would suggest that you read this book on Romans and the book of Hebrews, very simply written, and also the Enlightening Essays, where that particular chapter on the difference between the Old Testament and New Testament, because Jesus descended and ascended, it has been doctrinally brought out. ஆகவே நான் எழுதின இந்த புத்தகம் எபிரேய நிருபத்திலும் ரோம நிருபத்தை குறித்தும் கண் திறக்கும் கட்டுரையிலே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் என்ற ஒரு காரியத்தை ஏறினார் இறங்கினார் ஆதலால் என்ற கட்டுரையிலும் நீங்கள் வாசித்து. Now when you read commentary, you don't need to agree with all the points of view of the commentator. விளக்க உரை நாம் வாசிக்கும் போது அந்த விளக்க உரை ஆசிரியர் எழுதின எல்லாவற்றையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது. Many times when we read various views, that helps you to move on into a further exploration and research. இப்படி ஒரு விளக்க உரை நாம் வாசிக்கும் போது அந்த ஆசிரியருடைய கருத்தின் அடிப்படையில் இன்னும் நாம் முன்னேறி போய் படிப்பதற்கு ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு அது நம்மை தூண்டுகிறது. Thank you and God bless you, and I appreciate your patience for staying a longer time with me. கூடுதல் நேரம் இங்கே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக உங்களை உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பொறுமையை பாராட்டுகிறேன்.